தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. ரெண்டு கையை உயர்த்தி ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேர் வாயை திறந்து நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள். எத்தனை பேர் சொல்றீங்க? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எத்தனை பேர் ராஜாவை கொண்டாடிட்டு இருக்கீங்க? இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. நீரே என் தஞ்சம் சொல்லுமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே என் தஞ்சம். அவரை பார்த்து சொல்லுங்களேன். நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே என் ரட்சகர், நீங்க தான்பா என் ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன். ஆண்டவரை ஆராதிப்போமா? நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. திரும்ப சொல்லுங்க. நான் உம்மை தேடுவேன்பா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில பாருங்களேன். தேவனை குற்றப்படுத்துகிற குடும்பங்கள் ஏராளம். தேவன் வாய்ப்புகளை தந்தார், அந்த வாய்ப்புகளை அவள் பயன்படுத்துவதில்லை. நாளை பார்க்கலாம், இதை விட சிறப்பா ஒண்ணு பார்க்கலாம். புரிய நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை வருகிறது, ஒரு மணமகன் வருகிறார், ஒரு மணமகள் வருகிறாள். இதை விட சிறப்பா ஒண்ணு பார்க்கலாம். கடைசியில தெரியுமா, எல்லாமே சுத்த சூன்யமாய் பூஜ்யமாயிடுது. பெண்களுக்கு 35 வயது,
ஆண்களுக்கு 38 வயது வயது போய் கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், when God directs you, he will not disappoint you. தேவன் நடத்துவாரானால் ஏமாற்ற மாட்டார். பக்தன் சொல்கிறான், என் வழிகள் என்னால் ஆகிறது இல்ல, என்னை நடத்துகிற அவரால் ஆகிறது. உன் நடக்க யாரால் ஆகுது? அறிவு, திறமை, உணர்ச்சி இதெல்லாம் கைவிட்டுடும். அது தேவன் கைவிடவே மாட்டார். அடுத்த சொல்லுகிறேன், the time has been arranged. Right. அடுத்து ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? He should be a competent. புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வத்திரம பணியுங்கள், அதாவது தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்கள். நீங்க சொன்னீங்க திறமை தேவையில்லை. கவனிங்கள், தேவன் அதாவது அந்த பணிவிடைக்கு ஒரு திறமை இருக்கணும். தேவன் வைத்தியரை ஞானியாக்குகிற உண்மைதான். ஆனால் அந்த தேவாலயத்துக்கு பணிவிடைக்கு திறமை, அந்த திறமையை அவள்கிட்ட கேளுங்க. தேவனே எனக்கு அந்த திறமையை தாங்க. அதுல ஒரு போட்டு, அதாவது அங்கே 1760 பேர் இருந்தார்கள். 9:13 நம்ம தேவன் சொல்லுகிறார், பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாய். ஒரு சின்ன கேள்வி, தகுதி உள்ளவர்களாய். ஒரு ஊழியர் என்ற சில தகுதிகள் வேண்டாமா? நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், தகுதியே இல்லை. தகுதி, அதாவது அந்த உடைகள் நல்லா தான் இருக்குது. அவருடைய காரியங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உறவுகள் எல்லாமே இட்ஸ் அகேன்ஸ்ட் காட். எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கு புறம்பே இருக்குது. எதை செய்ய வேண்டும்? காலையிலிருந்து சாயங்காலம் வரை அதிகப்படியான உலக பிரகாரமான காரியங்கள், அதிகப்படியான அலுவல்கள். பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஏகப்பட்ட, இன்றைய காலகட்டத்தில் சினாட், ஏகப்பட்ட சினாட் இருக்குது. அன்பானவர்களே, எல்லா சினாட்லயும் இருக்கணும் விரும்புறது அதிகமா மக்கள் விரும்புறாங்க. உங்களுக்கு அதுல தலைவர், இதுல தலைவர். அன்னைக்கு ஒரு பிஷப் இருந்தாரு, இன்னைக்கு ஏகப்பட்ட பிஷப் இருக்கிறாங்க. அது தவறு சொல்லவில்லை, கவனிங்கள். அதாவது அதுக்கு நீ திறமையா இருக்கிறீங்களா? நான் ஒரு பிஷப்பா இருக்கணும், எனக்கு ஒரு திறமை வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும், அனுபவம் வேணும், நீண்ட கால ஆண்டோட நடக்கிற பயணங்கள் வேண்டும். நேற்றுதான் வந்தார் ஊழியத்திற்கு, எனக்கு பிஷப் ஆயிட்டார். கல்வி அறிவு கூட இல்லை. அதாவது பள்ளி படிப்பையே ஒழுங்கா அவர் முடிக்கல. சொல்ல வார்த்தை, தேவன் திறமைகளை எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை படிங்க, திறமை உள்ளவர்கள். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அதுக்கு அடுத்த ஒரு வசனம் போட்டிருக்குது, இட் ஷுட் பி ஹோல் ஹார்ட்டட். நான் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அதிலேயே 1 நாளாகவும் 12:33 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, செபுலோன் புத்திரரை சகலவித ஆயுதங்களாலும் யுத்தம் செய்வதற்கு தங்கள் அணியை காத்து நிற்பதற்கும் பழகி வஞ்சனை இல்லாமல் யுத்தத்துக்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், சகலவித யுத்த ஆயுதங்களை யுத்தம் செய்வதற்கு. நான் சொல்லுகிற அந்த யுத்தம் அல்ல, உலக பிரகாரமான யுத்தங்கள் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். நாள்தோறும் யுத்தம். கவனிங்கள், யுத்தம் செய்வதற்கும், இரண்டாவது அணியை காத்து நிற்பதற்கும். திருச்சபையை, உங்கள் சாட்சியை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஒழுக்கத்தை, உங்களுடைய பிள்ளைகளை. ஒரு சின்ன கேள்வி, உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு சாட்சி இருக்குதா? முதல்ல உங்களுக்கு சாட்சி இருக்க வேண்டும், இந்த அணியை காத்து நிற்பதற்கு. உங்களுக்கு முன்னால என்ன பேசுறாங்க முக்கியம் இல்லை, உங்களுக்கு பின்னால் என்ன பேசுறாங்க. உங்களை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது, உங்கள் திருச்சபனை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் இயக்கம் என்ன சொல்லுது, உங்களோடு இருக்கிற சக மனிதர் என்ன சொல்லுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையை, சாட்சியை காத்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வார்த்தை, வஞ்சனை இல்லாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள். எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. இன்றைக்கு பழகும் போது வஞ்சனோடு தான் பழகிறோம். உங்களால் எனக்கு ஒரு காரியம் முடிக்க வேண்டுமானால் நீங்க எனக்கு அண்ணன், நீங்க எனக்கு ஐயா, நீங்க எனக்கு அப்பா, நீங்க எனக்கு அம்மா. அதுக்கு எவ்வளவு அழகான வார்த்தை, நடிப்பு, படிப்பு. நீங்க இல்லைன்னா இல்லதான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எல்லாமே. எடுத்து பாருங்க, ஒரு காலத்துல ஆண்டவர் இல்லாம இருந்தாரு, இப்ப மனுஷன் இல்லாம இருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை,
வஞ்சனை இல்லாமல் யுத்தம் போகிற இன்னைக்கு பாருங்க, இனிக்க பேசி நம்ம இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்க, சிரித்து சிரித்து நம்மை சிறையில் அடைத்து விட்டார்கள். கவனமா கேளுங்க, யார் உங்களை சிரிக்க வைக்கிறாங்க உணவு சிறையில் அடைப்பார்கள். வஞ்சனையான பேச்சு, தேனொழிக பேசுவது, உங்களை அப்படியே மேல உயர்த்துவது வேண்டாம். அதை சொல்லப்படுறது வஞ்சனை இல்லாமல் யுத்தத்துக்கு போகிறவங்க, இவங்கதான் ஊழியத்துக்கு தகுதியானவங்க. சொல்லுங்க, நம்பர் 1 திறமை உள்ளவர்கள். 2வது யுத்த ஆயுதங்களை செய்ய யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர்கள். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஊழியம் அதை விட ஒரு பெரிய போராட்டம். இன்னைக்கு நிறைய பேர் அதில் நிக்க முடியல, அழைப்பில் நிறுதியா நிற்க முடியல. சில பேர் இன்னைக்கு ப்ராப்ளமா ஆயிட்டாங்க. ஆனா காரணம் என்னவென்றால் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டார்கள், அழைப்பில உண்மையா இருந்தார்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, they are fully committed. எதற்கென்று தன்னை அழைத்தாரோ அதற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். they don't have other business. அவர் வேற தொழில் தெரியாது, வேற வேலை தெரியாது. இதில் பலருக்கு பல வேலை தெரியும், அவளுக்கு தெரியாத ஊழியத்தை தவிர மற்ற எல்லாமே தெரியும். அதையே பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னோடு கூட பயணித்திருக்கிறார்கள். they are very excellent. அவனு சொல்லுகிறாரு, வஞ்சனை இல்லாமல் யுத்தத்திற்கு போகிறவர்கள். எதிர்பார்ப்பு என்ன கிடைக்கும்? அந்த ஊழியர்களை ஒரு உண்மை சொல்லுகிறேன். 73ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். மத்திய அரசாங்கத்துல ஒரு துறையில் இருந்தேன். ஊழியத்துக்கு வந்தேன். என்ன கிடைக்கும் தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது. ஒரு ஊழியரோடு 16 ஆண்டுகள் பயணம் செய்தேன். எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் பயம் இருந்தது. எதிர்காலம் எப்படி வாழப் போகிறோம் பயம் இருந்தது. அதில் ஒன்று தெரியும், வேதம் சொல்கிறது வஞ்சனை இல்லாமல். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வசனம் போட்டுருது, அந்த 1:6-15 நேபுகாத்நேச்சார் யூதா ஜனங்களையும் எருசலேமையும் சிறை பிடித்து கொண்டு போகும்போது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். பாடுகளை சந்திக்கிறவன், போராட்டங்களை சந்திக்கிறவன், எதிர்மறையான மனிதர்களை சந்திக்கிறவன். இதான் வாழ்க்கை. சில நாட்களுக்கு முன்னாடி ஊழியத்துல பெரிய சோர்வு. ஆயிரக்கணக்கான செய்திகளை பேசியிருக்கிறேன். பெரிய சோர்வுக்கு எல்லையே இல்லை. சோர்ந்து போனேன். அந்த இயற்கையின் வார்த்தையை தொட்டது. என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவதில்லை. ஒரு பெரிய தொழில் கூட்டமே என்னோடு கூட இருக்கிறவர், அத்தனை பேரும் எதிரணி. அற்ப காரியங்களுக்காக எதிரணியா இருந்தால் என்னோடு கூட பல வருடங்கள் பயணித்தவர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, சில நேரங்களில யோசதாக்கும் சிறைப்பட்டு போன. இதான் வாழ்க்கை. ரெடி டு ஃபேஸ் த ப்ராப்ளம். இந்த வார்த்தை ஒரு ஊழியன் யார்? நான் சொல்ல வந்த வார்த்தை இதெல்லாம் இப்ப சொன்னேன். அதாவது திறமை உள்ளவன், ஆங்கிலத்துல காம்படென்ட், எதையும் சந்திக்க தயாரானவன். அதாவது துணிவு வேற, சந்திப்பதற்கு வேற. சில நேரங்களில் சந்திக்க முடியல. வாழ்வு வரும்போது, வியாதி வரும்போது, ஏளனங்கள் வரும்போது, உள்ளான தாக்குதல் வரும்போது, வெளியான தாக்குதலை சமாளிக்கலாம், சொல்வது உங்களுக்கு புரியும். ஆனா உள்ளான தாக்குதலை சமாளிக்க முடியாது. கூடவே இருக்கிறவங்க, அப்சலோமை போல, அகித்தோப்பலை போல, யூதாசை போல உனக்கு கூடவே இருக்கிறவங்க. ஆனால் இவர்களால் வருகிற பாடி சகிக்க முடியாது. ஆனா தேவன் பலன் தருவார். அடுத்த நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, ஒரு ஊழியர் என்று சொன்னால் எதையும் முழு மனதோடு செய்கிறவன். தேவனுடைய கிருபை கேட்போம். ஊழியத்தை முழு மனதோடு. வசனாதாரம் நெகேமியா 4:6 வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்தது, வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். அது ஆங்கிலத்தோடு போட்டுறது முழு மனதோடு. அடிக்கடி ஃபாதர் பாடுறார், முழு மனதோடு நன்றி சொல்லுவேன், முழு மனதோடு ஊழியம் செய்வேன். அது ஒரு வார்த்தை, வேலை செய்வதற்கு ஆவல். நிறைய பேர் மைக்ல பேசதான் ஆவல், பாட்டு பாடலாம் ஆவல். ஒரு சின்ன வேலை செய்வதற்கு, அந்த வேலை செய்வதற்கு சின்ன கேள்வி, உங்களுக்கு எது மேல ஆவல்? இந்த யூடியூப்ல வரணும், ஃபேஸ்புக்ல வரணும், நிறைய வியூவர்ஸ் வரணும், அதுல ஆவல் வேண்டாம். ஆண்டவருக்கு சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடியுங்கள். பரலோகம் சொல்லும், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். சேனை படை தலைவராம் இயேசுவோடு
அழகாய் நிற்கும் யார். அந்த வேலை செய்வதற்கு ஒரு ஆள். அது சின்ன வேலையா இருக்கலாம், அது அற்பமான வேலையா இருக்கலாம். நான் பல நாடுகளிலே போய் இருக்கிற வாய்ப்பை பெற்றேன். சனிக்கிழமையில அந்த ஆலயத்தை கிளீன் பண்றாங்க. ஆலயத்தை ஆண்களும் பெண்களும் பென்ஸ் கார்ல வராங்க, BMW வராங்க. they clean the toilets. கண்ணார பார்த்து அவருடைய வாகனங்கள் பிரம்மா பென்ஸ்ல வராங்க, அவங்க BMW கார்ல வராங்க. அவர்கள் அந்த அந்த ஆலயத்தினுடைய கழிவறையை சுத்தம் பண்ணுகிறார்கள். கழிவறையை அது பார்க்கும்போது பிரம்மாண்டமானது. அவர் வரும்போது நான் பார்த்தேன். இந்த கிட்டம் அவர் காலில் இறங்கும் நான் பார்த்தேன். அவங்கள நேரம் அவங்க உடையை மாற்றுகிறார்கள், நேரம் அந்த கழிவறைக்கு போகிறார்கள், சுத்தம் பண்ணிட்டு திரும்ப போறாங்க. அதே வேளையில அந்த சர்ச்சில் கூட சபையில அதாவது கிச்சன்ல வேலை செய்யறாங்க. கிச்சன்ல அது ஒரு கன்வென்ஷன் கூட்டம், ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல கிச்சன்ல வேலை செய்யறாங்க. மக்கள் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய அந்த தட்டை கழுவுகிறார்கள். பஃபே சிஸ்டம். அந்த சாப்பாட்டை கழுவுறாங்க. நான் சாப்பிட்டு போது ஓடி வந்து வாங்குறாங்க. நான் கழுவுவதற்காக உள்ளே போனேன். அந்த டேப் கிட்ட ஓடி வந்து வாங்குறாங்க. அவங்க BMW ஆடியில வந்து இறங்குறாங்க. கவனிங்கள், வேலை செய்வதற்கு ஆவல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற காம்பிட்டன்ட் மேன். இரண்டாவது ஹோல் ஹார்ட்டட். இந்த முதல் குறிப்பிலே சொன்னேன், அந்த காம்பிட்டன்ட் என்ற வார்த்தைக்கு திறமையான, தகுதியான, ஆற்றல் மிகுந்த, ஆயத்தமான. அந்த காம்பிட்டன்ட் என்ற வார்த்தையத்தின் அர்த்தம் இருக்குது திறமையான, தகுதியான, அறிவாற்றல் உள்ள, ஆயத்தம் உள்ள. அந்த மூன்றாவது சொல்லுவது அதாவது 2 நாளாகவும் 22:7-8 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கில் நம்மோடு இருக்க அதிகம். நான் சொல்கிற வார்த்தை, ஒரு ஊழியன் யார், என்ன வந்தாலும் எது வந்தாலும் திறனாயிருக்கிறவன், தைரியமாயிருக்கிறவன். அன்பு பிள்ளைகளை, எத்தனை மிரட்டல், எத்தனை நமக்கு கொலை மிரட்டு வருது. கடந்த வாரத்துல திருச்சபை ஒன்று இருக்கிறது. அங்கே ஆழம் நடக்கும் போதே எதிர்ப்பாளர்களுடைய வந்து ஆராய தடுத்து எல்லாரும் வெளியே அனுப்பிவிட்டார்கள். கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம். கடந்த வாரத்தில் ஒரு பெரிய கூட்டமே. நான் சொல்ல வந்த கருத்து, என் அன்பு தேவ பிள்ளைகளை திறன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். அந்த நேரத்தில் அந்த தைரியம் கடினம். ஆறாம் தடை பண்ணுகிறது. ஒரு சொல்லுகிறார், உன்னை காரை ஏற்றி கொலை செய்வோம், உன்னை இதுதான் உன்னை கொண்டு போடுவோம், பூட்டு போடுவோம். அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடக்கிறது. ஏன் சொல்கிறது, திறன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். அடுத்த வார்த்தை, அந்த கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கவனிங்க. அந்த வசனத்துடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானுடைய தைரியம். ரொம்ப கஷ்டம் அது. அது அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, அவனோடு இருப்பது மாமிச பயம், நமக்கு துணை நின்று நம்மோடு யுத்தங்களை நடத்துகிறவன் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் போட்டுறது, ஒரு ஊழியர் யார் என்றால் திறன் கொள்ளுகிறவன், தைரியமா இருக்கிறவன், கலங்காமல் இருக்கிறவன், அடுத்தவர்களை தேற்றுகிறவன். அடுத்தவர்களை தேற்றுகிறவன், ஜனங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரவான். அந்த வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு சின்ன கேள்வி, உங்க வார்த்தையில் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கிறாங்களா? விசுவாச மக்கள் எனக்கு போன் பண்றாங்க, எங்க பாஸ்ட் பிரசங்கத்துக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த வார்த்தை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஜனங்க நம்புறாங்களா உங்க வார்த்தையின் மேல? நிறைய தேவைகளை சொல்றோம், நம்புறாங்களா? வார்த்தையை நம்புறாங்களா? ஊழியத்துக்காக ஒரு காரியம் சொல்றோம், ஆனா நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜனங்க சொல்றாங்க, நான் ஊழியத்துக்கு கொடுத்தையா, அதை அவரு தன் மகனுக்கும் மகளுக்கும் பயன்படுத்துறாரு. இது தேவையா? இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியருக்கு தேவை
அன்பானவர்களே, டிலிஜியன்ட் ஒரு தெளிவு, வார்த்தை, விடாமுயற்சி, ஊக்கம், கடினமான உழைப்பு, உறுதியான அதாவது சிரத்தை உள்ள ஒரு தன்மை. சொல்லுகிறேன், விடாமுயற்சி, ஊக்கம், கடினமான உழைப்பு, உறுதியான அந்த சிரத்தை. சின்ன அது இருக்குதா? விடாமுயற்சி, ஊக்கம், கடினமான உழைப்பு, துக்கமான ஒரு காரியம். இந்த ஊழியர்களுக்கு கடினமான உழைப்பு இருக்கிற என்பது பெரிய கேள்விக்குறி. அடுத்தவர்களை கொத்தடிமையாக நடத்துவதல்ல, உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மை. இதைத்தான் ஆண்டவர் பேரில் சொன்னார். நீ சீமோனா இருக்கிறாய், நான் பேதுருவாய் மாற்றுவேன். மணலா இருக்கிறாய், உன்னை கற்பாறையாய் மாற்றுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நெகேமியாவுடைய வார்த்தை, இந்த வார்த்தை சொல்கிறது. நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 9:11. அந்த வார்த்தை படிக்கிறேன். அந்த வார்த்தை, நீ அவளுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நடையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர் மேலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு வெட்டி. அவனுடைய ஜெபம். தேவன் எப்படிலாம் செய்தார் பாருங்க. நெகேமியா 9:11. சமுத்திரத்தை பிரிக்கிறவர், கடல் நடுவே கால்நடையாய் நடக்க பண்ணுகிறவர், வலுவான தண்ணீர்களை கல்லை போடுகிறது போல தொடர்ந்தவர்களை அவர்களை தொடர்ந்து வந்த ஆழங்களிலே போட்டு விடுகிறவர். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அது மட்டுமல்ல, வானத்திலிருந்தவரோடு பேசினவர், செம்மையான நீர் நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தவர். இதைத்தான் எஸ்ரா தன் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நெகேமியா இதைத்தான் சொல்லுகிறார். நான் சொல்ல வந்த அந்த காரியம் என்னவென்றால், ஜனங்களை ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது. சொல்லுங்க திரும்ப நான் சொல்ல விரும்புகிற காரியங்கள். சமுத்திரத்தை பிரிக்கிறவர், கடல் நடுவே கால் நனையாமல் நடக்க பண்ணுகிறவர், வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல தொடர்ந்தவர்களை தொடர்ந்து பிடிக்கவரை போடுகிறவர், மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்துகிறவர், வானத்திலிருந்து பேசுகிறவர், நீதி நியாயங்களை கற்றுக் கொடுக்கிறவர். அன்பானவர்களே, சொல்ல இந்த வசனம் என்னவென்றால், அந்த தெளிவு. முதல்ல எனக்கு வேதம் தெரிஞ்சாதான் நான் வேதத்தை சொல்லி தர முடியும். இன்னைக்கு அதிகமாய் கற்பனைகள், கதைகள், ரொம்ப மோசம், சம்பந்தமே இல்லை. செய்திகளை கேளுங்களேன். ஒரு செய்திக்கும் அடுத்த செய்திக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு செய்தியாளர் நீங்க சொல்லுகிறார், நான் செய்தி ஆயத்தெல்லாம் பண்றது இல்லை, அந்த நிப்ப ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். இது எப்படி வெடிக்க இருக்கிறது? நான் செய்தியெல்லாம் உட்கார்ந்து ஆயத்தம் பண்றது இல்லை. அந்த செய்தியில ஒரு வசனம் கூட தொடர்ச்சியான வசனங்கள் இல்லை. அது உணர்ச்சியா அறிவா தெரியல. இது அப்படியே ஓப்பனா பேசுறாரு. நான் செய்தி ஆயத்தம் பண்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் அவர் சொல்லுவார், நான் பேசிட்டே இருப்பேன். யோசித்து பாருங்க. அந்த ஆயத்தம் இல்லாத மனிதர்களை தேவன் பயன்படுத்த மாட்டார். எவனொருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாரோ அவரோடு தேவன் பயன்படுத்துவார். சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய தேவ மனிதர் ஆபிரகாம் தாமஸ் அவர்கள், அவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு திங்கட்கிழமையே அவர் அமர்கிறாராம். எத்தனை பெரிய ஒரு சவால்! ஒரு தேவ மனிதர் அவர். ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு திங்கட்கிழமையே தேவ சமூகத்தில் அமர்கிறாராம், ஆயத்தம் பண்ணுகிறாராம். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அவளோடு பேசி செம்மையான நீதி நியாயங்கள் கட்டளை நல் கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். இவன் தான் ஊழியன். சொந்த கதைகளையும் சோகக்கதைகளும் சொல்லுகிறவன் அல்ல. வார்த்தையை, வசனங்களை, தேவனுடைய ஆழங்களை கவனியால சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையான நீதி நியாயம் கட்டளைகள் கற்பனைகள் பிரமாணங்கள். இன்னைக்கு கட்டளையும் இல்லை, கற்பனையும் இல்லை, பிரமாணங்களும் இல்லை. எல்லாமே கிருபை, எல்லாமே செழிப்பு. அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களை கொடுக்கிறானே அவன்தான் ஊழியன். என்னுடைய 6வது குறிப்பு, வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதவன். ரொம்ப கடினம் அது. நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எதுவா இருந்தாலும் எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே இயேசுவே எல்லாரும் அப்படியே இயேசு
ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே. Hallelujah. Thank you Lord. கண்களை மூடி கையை உயர்த்தி எத்தனையோ காரியங்களை நம்ம நேசிக்கிறோம். உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவராகிய இயேசு நமக்காய் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்மை வாழ வைக்க அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அவரை பாடி சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எனது எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலலாம் நான் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறேனோ, இன்னைக்கு ஆண்டவரே நான் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். உம்முடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். உம்முடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன். உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க ஆண்டவரே. Thank you Lord. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Hallelujah. Thank you Lord. 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 நீ இருக்கிற இடத்துல எழுந்து நின்று துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீர். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 6003
001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.